Hi, hello, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களை பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய நேரத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாகவே இலவச SSD டோக்கன்ஸ் இரவு 9 மணியிலிருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு வாரமாகவே இந்த நேரத்திலேயுமே புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் முன்னிட்டு திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதே சமயம் கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இலவச SSD டோக்கன்ஸ் வாங்குவதற்கு பக்தர்கள் மதியம் 3 மணி 4 மணியிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சு ஈவினிங் 5 மணி 6 மணி போலெல்லாம் கூட்டம் நிறையவே அதிகமாகிடுது. கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவே பிரத்யேகமாக கடந்த ஒரு வாரமாகவே இலவச SSD டோக்கன்ஸ் இரவு 8 மணியிலிருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு 7 மணியிலிருந்தே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பிளானில் திருப்பதிக்கு போகிறீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுங்கள். 7 மணி போல் கியூவில் ஜாயின் பண்ண அலோவ் பண்ணதுமே நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். 8 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளே டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துலையும் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றம் இருக்க தான் செய்யுது. மோஸ்ட்லி 8 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா நள்ளிரவு 12 மணிக்குள்ளேயே டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஸோ ஏர்லி மார்னிங்லாம் வரக்கூடியவங்களுக்கு டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் இந்த SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல வெயிட் பண்ணி நீங்கள் SSD டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்து சம்மர் ஹாலிடேஸ் முன்னிட்டு சில தரிசன டிக்கெட்டுகள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் பற்றியும் தரிசன நேரத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் பார்க்கலாம். பொதுவாகவே மே 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் சம்மர் ஹாலிடேஸ் முன்னிட்டு பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால வரக்கூடிய மே 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் VIP பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய VIP பிரேக் தரிசனத்தை மே 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் TTD கேன்சல் பண்ணியிருக்காங்க. மே 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் டைரக்டாக வரக்கூடிய புரோட்டோகால் VIPஸ்க்கு மட்டும்தான் VIP பிரேக் தரிசனம் கொடுக்க போகிறதாக TTD சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பார்த்த உடனே சில ஃபாலோவர்ஸ் நாங்கள் மே மாதத்துலேயும் ஜூன் மாதத்துலேயும் VIP பிரேக் தரிசன் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம், அதையுமே கேன்சல் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஆன்லைனில் கொடுத்த எந்த தரிசன டிக்கெட்டையும் TTD எப்போவுமே கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஆஃப்லைன்லேயும் VIP பிரேக் தரிசன் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்குறத தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுவும் மே 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும். பொது பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் VIP பிரேக் தரிசன நேரத்தை முன்னாடி இருந்த மாதிரியே ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு புதிய TTD போர்டு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளானில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வரக்கூடிய மே 1ஆம் தேதி தொடங்கி புரோட்டோகால் VIPஸ்க்கான பிரேக் தரிசனத்தை அதிகாலை 6 மணிக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதை ஒரு ட்ரையல் பேசிஸில் செஞ்சு பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் VIP பிரேக் தரிசன் டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து ஜூன் மாதத்திற்கான ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் பற்றி பார்க்கலாம். வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கான ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்கமணி சேவாவினுடைய புக்கிங் நாளை ஏப்ரல் 30ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடியே ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாவில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மென் என்ற கேட்டகரி ஓப்பன் பண்ணாங்க. அதுபோல் இப்போ வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து 2 புதிய கேட்டகரிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் சீனியர் சேவாக்ஸ் என்ற ஒரு கேட்டகரியும் பராக்கமணி சேவாவில் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் படித்திருந்தாலே பராக்கமணி சேவாவிற்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கேட்டகரியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய 2 கேட்டகரிஸுமே வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கான புக்கிங்ஸ்லேருந்து ஓப்பன் ஆகுது. இதுவரைக்குமே நம்ம ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் ஸ்ரீவாரி சேவா.திருமலா.org என்ற வெப்சைட்டில் தான் புக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த வெப்சைட்டில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்டில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாளை ஓப்பன் ஆகக்கூடிய ஜூன் மாதத்திற்கான புக்கிங்ஸ் இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா நம்முடைய TTD ஆப்புக்கு தான் போகுது. ஸோ அந்த TTD ஆப்பில் தான் நாளை ஓப்பன் ஆகக்கூடிய ஜூன் மாதத்திற்கான ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் நம்ம பண்ண முடியும். ஸ்ரீவாரி சேவா போர்ட்டல் ஹஸ் பீன் மைக்ரேட்டட் டு தி நியூ போர்ட்டல் ஃப்ரம் திஸ் கோட்டா ரிலீஸ்.
சேவாக்ஸ் கேன் புக் த சேவா ஃப்ரம் தி நியூ போர்ட்டல் ஒன்லி அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் ஆப் மூலமாக நீங்கள் ஸ்ரீவாரி சேவாவிற்காக புக் பண்ணிக்கலாம். நாளை ஏப்ரல் 30 ஜூன் மாதத்திற்கான ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் திருமலை மற்றும் திருப்பதி 2 லொக்கேஷனுக்குமே காலையில் 11 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும். ஜூன் மாதத்திற்கான நவநீத சேவா புக்கிங் மதியம் 12 மணிக்கும், ஜூன் மாதத்திற்கான பராக்கமணி சேவா புக்கிங் மதியம் 1 மணிக்கும், ஜூன் மாதத்திற்கான புதிய சீனியர் சேவா குரூப் லீடர்ஸினுடைய புக்கிங் மதியம் 2 மணிக்கும் ஓப்பன் ஆகும். டிடிடி ஆப்பில் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு பக்கத்தில் வியூ ஆல் என்ற லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா எல்லா சர்வீசஸுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி சேவா என்ற ஐக்கன் இருக்கும். ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸுக்கு அந்த ஐக்கனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அந்த ஐக்கன் கிளிக் பண்ண உடனே இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இது 2 லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ், ஹிந்தி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவெல்லாம் என்பது எல்லாமே நமக்கு கிளியராக டிஸ்பிளே ஆகுது. அதை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்ரீவாரி சேவாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கே நல்லா ரீட் பண்ணிவிட்டு இன்றைக்கே நீங்கள் எல்லா ப்ரொஃபைலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ டேட் மட்டும் செலக்ட் செஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்குரிய ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த பேஜினுடைய எண்ட்லேயே ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி சேவா டைப் 2 கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன், குரூப் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் குரூப்பாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா குரூப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை தனியாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளை ஸ்ரீவாரி சேவா என்ற லிங்கை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்போ கேலண்டர் ஓப்பன் ஆகிற மாதிரி இங்கேயும் நமக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதற்கு மேலே சேவா நேம் என்ற லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கேட்டகரிஸுமே டிஸ்பிளே ஆகுது. ஸ்ரீவாரி சேவாவில் இருக்கக்கூடிய திருமலா திருப்பதி கேட்டகரிஸ், நவநீத சேவா, பராக்கமணி சேவாவில் இப்போ ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய மினிமம் 10th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் கேட்டகரி, ஆல்ரெடி இருந்த பராக்கமணி சேவா கேட்டகரி, புதிதாக ஓப்பன் ஆக இருக்கக்கூடிய சீனியர் சேவா கேட்டகரி எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இதில் எதற்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அதற்குரிய டேட் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் செஞ்சு நீங்கள் ஸ்ரீவாரி சேவா நாளை புக் பண்ணிக்கலாம். இப்போது புதிதாக ஓப்பன் ஆக இருக்கக்கூடிய சீனியர் சேவாக்ஸ் கேட்டகரிக்கு என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிடிடி கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி திருமலை மற்றும் திருப்பதியில் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க சீனியர் சேவாக்ஸாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோடு இணைந்து புதிதாக வரக்கூடிய சீனியர் சேவாக்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்களும் திருமலையில் சர்வீஸ் பண்ண போகிறாங்க. இதற்கு ஃபஸ்ட்டு ரூலாக ஏஜ் பார் நமக்கு டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45 வயதிலிருந்து 70 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த சீனியர் சேவாக்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம். சீனியர் சேவாக்ஸ் கேட்டகரியிலே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 15 நாட்களுக்கு சேவா பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும், 1 மாதத்திற்கு சேவா பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும், 3 மாதங்களுக்கு சேவா பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனுமே இப்போ ஆப்பில் ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஆப்ஷனாக இருக்குமோ நீங்கள் இந்த ஏஜ் பார்க்குள்ளே வரும் பட்சத்தில் நீங்கள் அதற்குரிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சீனியர் சேவாக்ஸுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த சீனியர் சேவாக்ஸ் குரூப் லீடராக செயல்படுவாங்க. இவங்களுக்கு கீழே சில சேவாக்ஸ் இருப்பாங்க. இவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, இவங்களுக்கு டியூட்டி அலாட் பண்ண இடத்துல இவங்க கரெக்டாக போய் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். அவங்களுடைய சேவா டைம் முடிந்த பிறகு இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு எவாலுவேஷன் பண்ணணும். குட், எக்ஸலண்ட், ஆவரேஜ் என்று 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேட்டகரியில் அவங்களுக்கு கீழே இருந்த சேவாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது இந்த சீனியர் சேவாக்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி சேவா சர்வீசஸ்க்காகவே புது ஆப் ஒன்று ஏப்ரல் 30 ஜியோவோடு இணைந்து கொண்டு வர போகிறதாக டிடிடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நாளை தான் ஏப்ரல் 30 வருது. இது வரைக்குமே அந்த ஆப்பினுடைய பேரோ அந்த ஆப்பினுடைய டீட்டெயில்ஸோ டிடிடி இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய டிடிடி ஆப்லேயே ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த புது ஆப் லான்ச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குமா இருக்கலாம். அதில் ஒவ்வொரு ஃபேஸஸாக எல்லா சர்வீசஸுமே ஆட் பண்ண போகிறதாக டிடிடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த புது ஆப் வந்த பிறகு ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் அதில் மாற்றம் செய்யப்படலாம். பட் இப்போதைக்கு நம்முடைய கரண்ட் டிடிடி ஆப்லேயே ஜூன் மாதத்திற்கான ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் நாளை நம்ம செஞ்சுக்கலாம்.
ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் திருமலா லொகேஷனுக்கும் இருக்குது, திருப்பதி லொகேஷனுக்கும் இருக்குது. இந்த ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸில் மென் விமன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். நவநீத சேவா புக்கிங்ஸ் திருமலா லொகேஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. இதில் லேடிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பராக்கமணி சேவா புக்கிங்ஸ் திருமலாவில் மட்டும்தான் இப்போ கொடுக்குறாங்க. அதில் மென் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பராக்கமணி சேவாவில் பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பேங்க் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் இப்போ புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் படித்திருந்தாலே பராக்கமணி சேவாவிற்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்குமே ஆப்பில் தனி கேட்டகரி ஓப்பன் ஆகுது போல். எல்லா ஆப்ஷனுமே நமக்கு கிளியராக கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. மேபி நாளை காலைக்குள்ளே இந்த பக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பராக்கமணி சேவாவிற்காக அப்ளை பண்ணலாம். பராக்கமணி சேவாவிலே இப்போது 4 கேட்டகரிஸ் டிஸ்பிளே ஆகுது. அதில் எது உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி சேவாவிற்காக அப்ளை பண்ணலாம். ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் பற்றியும் பராக்கமணி சேவா புக்கிங்ஸ் பற்றியும் ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்ஸ் கூட நான் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் அவசியமாக ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.